We are having technical champion. Please introduce yourself. Hi friends, myself Kishore Kumar. I am coming from Michinari. We are topic இல்ல எங்க வர்க் பண்றீங்க? LNT. LNT. So we are having Kishore Kumar from Michinari. Michinariல என்ன ஏதோ ஒரு கோயில் ஃபேமஸா இருக்குமே? விநாயகர். ஈச்சனாரியில ரெண்டு ஃபேமஸ். ஒன்னு விநாயகர், இன்னொரு கிஷோர் குமார். சோ கிஷோர் குமார் வந்து அவர் இன்னும் ஃபேமஸ் ஆக்கிறதுக்காக நம்ம கிட்ட ஒரு சம்பவம் பண்ண வந்திருக்காரு. என்ன சம்பவம்னா ஒரு டாபிக் எடுத்தாரு, மெஷினபிலிட்டின்னு ஒரு டாபிக் எடுத்தாரு. அதை பத்தி இன்னைக்கு சொல்ல போறாரு. Machinability refer to how easily a material can be cut, shaped or machined using various tools and process. மெஷினபிலிட்டினா அது ஒரு எபிலிட்டி. என்ன எபிலிட்டினா ஈஸ் வித் விச் த மெட்டீரியல் கேன் பி ஷேப்டு. எவ்வளவு ஈஸியா ஷேப் பண்ண முடியுது, எவ்வளவு ஈஸியா கட் பண்ண முடியுது, எவ்வளவு ஈஸியா மெஷின் பண்ண முடியுது, அந்த குணத்துக்கு பேர் தான் மெஷினபிலிட்டின்னு சொல்றாங்க. அடுத்தது key factors affected machinability includes அதுல ஃபர்ஸ்ட் வந்து material properties. harder tougher material can often have poorer machinability. சோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய கீ ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது முதன்மையான கீ ஃபேக்டர் என்னன்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஆர்டர் மெட்டீரியல் வந்து புவரர் மெஷினபிலிட்டி அப்படின்றது சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் cutting tool materials. The selection of tool material, example carbide, high speed steel, impact the efficiency of machining. So டூல் மெட்டீரியல் செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டூல் மெட்டீரியல் வந்து செலக்ஷன் ஆஃப் டூல் மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்பைடு, ஹை ஸ்பீட் ஸ்டீல்லாம் செலக்ட் பண்ணும்போது நமக்கு எஃபிஷியன்ட் மெஷினிங் கிடைக்குதுன்றாங்க. அடுத்தது cutting condition, speed, feed rate and cutting depth influence the process. சோ வந்து கட்டிங் கண்டிஷன் வந்து என்னென்ன கட்டிங் கண்டிஷன்னா ஸ்பீடு, ஃபீட் ரேட்டு, cutting டெப்த் ஆஃப் கட்டு, அப்புறம் வந்து நோஸ் ரேடியஸ். சோ இதெல்லாம் கட்டிங் கண்டிஷன். அடுத்தது lubrication and cooling. proper lubrication reduce heat and friction, improve machinability. சோ லூப்ரிகேஷன் அண்ட் கூலிங் என்ன அப்படின்னா ப்ராப்பர் லூப்ரிகேஷன் இருந்தாதான் ஹீட்டை வந்து குறைக்கும், ரெடியூஸ் ஹீட் அண்ட் ஃபிரிக்ஷன். அதனால என்ன நன்மை அப்படின்னா இட் இம்ப்ரூவ் த மெஷினபிலிட்டி. ஸோ நமக்கு என்னன்னா மெஷினபிலிட்டின்னு என்னன்னு நமக்கு கற்றுக் கொடுத்து கீ ஃபேக்டர் அஃபெக்டிங் மெஷினபிலிட்டி எல்லாம் நமக்கு ஒன்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, கட்டிங் டூல் மெட்டீரியல், கட்டிங் கண்டிஷன், லூப்ரிகேஷன், கூலிங் எல்லாமே நமக்கு புரியுற மாதிரி எடுத்துரைச்ச கிஷோர் குமாருக்கு நம்ம தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.